நிவாரணமும் பைசாவும் எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? சாரி சொல்லிட்டீங்க. சாரி அந்த 24 பேருக்கு சொன்னீங்களா? டிவி ஆன் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு 2 குற்றமாவது இல்லாத இல்லவே இல்ல. இரும்பு கரம் இருந்ததுன்னா நடக்குமா? தண்டனைகள் கடுமையா இருக்கணுங்க. நீங்க உங்களுக்கு மனுஷத்தன்மை இருக்காதா? இப்போ உங்க 5 பேர புடிச்சிட்டு போயிருக்காங்களே, அந்த மாரி ஏதாவது ஒரு கீறல் வருமா உங்க உடம்புல? அதிகாரம் அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அதிகாரம், அரசியல் செல்வாக்கு, அரசியல் தலையீடு இத தவிர வேற என்னவா இருக்க முடியும்? அதான் சொல்றேனே, இரும்பு கரம் எதா காய்லாங்கடையில போயிடுச்சா? இல்ல யாராவது காந்தம் போட்டு இழுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பல்ல புடுங்கி கட்டிங் பல்வேறு பிளேயர் வச்சு பல்வீர் சிங். அவருக்கு பல்வீர் சிங்ன்னு இது கூட அ அவார்டு குடுத்தாலும் குடுப்பீங்க போல இருக்கு. கேட்குற முன்ன பின்ன ஆள் இல்லாதவங்க, அவங்களுக்காக வாதாடுறவங்க யாரும் இல்ல. அவங்க ஏழப்பட்டவங்க. அந்த மாதிரி ஆளுங்கள தான் விசாரிக்கிறதுக்கு உனக்கு தனிப்படை எதுக்கு? யாரோட அதிகாரம்? யார் உங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் குடுத்தா? சாத்தான்குளத்தில என்ன பண்ணாங்க? கனிமொழி போனாங்க, இவரு உதயநிதி உதயநிதி போனாரு, போனாரு. எல்லாரும் போனாங்க. அந்த மாதிரி இவங்க யாராவது போய் பார்த்து எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சமூக ஆர்வலர் பிரேமா மேம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. வாங்க கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். மேம், கடவுள் அஜித் குமாரோடைய கஸ்டோடியல் கேஸ் இப்போ சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நாங்க சிபிஐ குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பிரச்சனைக்கு அடுத்து அது சிபிஐக்கு போயிருக்கு தமிழக அரசு கிட்ட இருந்து. இத எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இத விசாரணை முதல்ல அந்த பையன விசாரிச்ச விதமே எனக்கு அது சரின்னு தோணல. ஏன்னா, முதல்ல அதுக்கு எஃப்ஐஆரே போடல. அது எல்லாரும் பேசியிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளோட கடமை அத நான் கண்டிப்பா சொல்லணும்னு நான் நெனைக்கிறேன். எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆர் போடல, எதுவுமே போடல. 24 மணி நேரத்துக்குள்ள இறந்து போன பாடியோட ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும் அப்படிங்கிறது ரூல். அதுவும் நடக்கல. எதுவுமே இந்த மாதிரி சட்டப்பிரகாரம் நடக்கல. அதனால இது எப்படி நீங்களே அத மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ சிபிஐ விசாரணை போட்டு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ அவரு இறந்துட்டாரு. அவர அ ஒரு கூட்டிட்டு போயிருக்கீங்க. கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு தனிப்படை வேற. அந்த தனிப்படைக்கு தலைமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தலை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு 5 தனிப்படைய கூட்டு போயிருக்கீங்க. எதுக்காக தனிப்படை யார கூப்பிடணும்? அந்த பையன காணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தான், அது தனிப்படை போட்டு அவங்கள பையன தேடணும் அப்படின்னு. அவர் லாக்கப்ல நீங்க வச்சிருக்கீங்க. அவருக்கு விசாரிக்கிறதுக்கு உனக்கு தனிப்படை எதுக்கு? யாரோட அதிகாரம்? யார் உங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் குடுத்தா? எப்படி உங்களால அப்படி தனிப்படை போட்டு விசாரிக்க முடியும்? 5 பேரு நீங்க அவர அந்த பாடு படுத்தியிருக்கீங்க. அவர் அ அவரோட அடிச்ச வீடியோ வெளியில வந்திருக்கு. அவரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல க ம மொளகா பொடி கண்ட கண்ட இடத்துல மொளகா பொடி அ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவ்ளோ பெரிய வன்மம் நடக்குது. இதுக்கப்புறம் நீங்க சிபிஐ குடுத்தா என்ன? சிபிசிஐக்கு குடுத்தா என்ன? யாருக்கு குடுத்தா என்ன பிரயோஜனம்? அந்த போன உயிர் திரும்பி வரப்போறதில்ல. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இப்ப எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒருத்தவங்க விசாரணைக்கு போறாங்க. அப்படின்னும்போது ஏதோ ஒரு சின்ன கேஸ்னா ஒரு சின்ன விசாரணை பண்ணுவாங்க. இது பின்னாடி பொலிட்டிக்கலா ஏதோ பிரஷர் வந்திருக்கு. அதனால தான் இந்த மாரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆப்வியஸ்லா எதிர்க்கட்சி இல்ல. சாதாரண பாமரனுக்கும் தெரியும் இல்லையா இது? இது ஒரு 100க்கு மட்டும் தான் அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்களா? எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஃபோன் கால வச்சு, நீங்க அவன ஒரு வாட்டி கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்கீங்க. மறுபடியும் போய் விசாரிச்சிருக்கீங்க. அந்த அம்மா ஸ்கேனிங் சென்டருக்கு போயிருக்காங்க. தேடினீங்களா? இப்போ போன நகை கிடைச்சதா? ஒரு 10 பவுன் நகை போயிடுச்சு. உயிர் போயிடுச்சு. இப்ப சரி, அந்த நகைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல. நீங்க எப்படி சாதாரணமா எப்படி விசாரிப்பீங்க? ஒரு 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 ஒ இப்ப நான்லாம் போய் ஒரு அ ஏதோ தொலைஞ்சு போச்சுன்னு எனக்கும் அந்த மாரி நடந்திருக்கு. நானும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். என்ன பண்ணியிருக்கீங்க? அத கண்டுபிடிச்சு குடுக்கல. அது வேற விஷயம். இங்க இல்ல. நான் வேற ஊர்ல சொன்னேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? விசாரிக்கிறேன், எஃப்ஐஆர் போடுவீங்க, அதான் இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் ஒரு வாங்கிப்பீங்க. கம்ப்ளைண்ட் குடுப்போம். கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்ட வச்சு வாங்கிப்பீங்க, நம்ம விசாரிப்பீங்க. உங்களுக்கு யாரையாவது மேல சந்தேகம் இருந்தா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு விசாரிப்பீங்க. என்ன ஏதுன்றத விசாரிப்பீங்க. அது போக இப்ப நெறைய டெக்னாலஜி சிசிடிவி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அந்த பையனோட ஃபோன் எங்கெல்லாம் போயிருக்குன்றது தெரியும். அப்படி அவன் இப்போ அவன் எடுத்துட்டு கார திருப்பி கொண்டு குடுக்குற வரைக்கும், அவன் 1 ஹவர் கோவில் போய் பார்த்துட்டு, காரு கொ மறுபடியும் அவங்க எடுத்துட்டு போற வரைக்கும், அவன் எந்த விதமான திருடனவன் அவ்வளோ பதட்டமா இருப்பானா?
இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் திருடினவன் இருக்கு. அவ்வளோ பதட்டமாக இருப்பானா, இல்லை சாதாரணமாக உங்களுக்கு இந்தாங்க காரு அப்படின்ட்டு உங்களுக்கு மரியாதையாக திருப்பி அவங்க எப்படி போனால் போதுன்ற மாதிரி தானே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங். 2வது, நீங்கள் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும். நீங்கள் எதுக்காக நீங்கள் அவனை காரை பார்க் பண்ண வச்சுருக்கீங்க? 3வது, இவங்க டாக்டர். இவங்க டாக்டர் இவங்க ஸ்கேன் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி நகையை கட்டணும்னு தெரியணுமா இல்லையா? ஓகே. இந்த இடத்துல நிறைய கொஷின்ஸ் வருது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறோம்னா, அங்க விசாரணை நடக்கும். இங்க வந்து ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் குடுக்கல. நம்ம வந்து இது வந்து கஸ்டோடியல் டெத்ன்னு சொன்னாலும், அது கஸ்டோடியல் டெத்னா வந்து ஜெயிலுக்குள்ள, இல்லன்னா வந்து ஒரு பிரிசன்ல, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிப்பாங்க. இது போலீஸ் ஸ்டேஷன்லயே விசாரிக்கல. வெளிய ஒரு இடத்துல வச்சு இல்ல சார் மாட்டு தொழுவத்துல வச்சு விசாரிச்சிருக்காங்க. இந்த தைரியம் வந்து போலீஸ்க்கு எப்படி கிடைக்குது? அதான் சொல்றேனே, இப்பலாம் ஒரு ஃபேஷன் வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? டெஸ்டினேஷன் வெட்டிங்ன்னு. அந்த மாரி இது டெஸ்டினேஷன் விசாரணை. ஒரு ஒரு ஏரியாவா பார்த்து, இயற்கை சூழல்ல விசாரிக்கலான்னு கூட்டிட்டு போய், நல்ல எண்ணத்தோட விசாரிச்சிருக்காங்கன்னு தான் நான் அத பார்க்குறேன். அதான் மேம். இப்போ வந்து நம்ம விசாரணையும்போது வந்து ஒரு ஒரு இதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அத வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த விசாரணையில இருக்கிற ப்ரொசீஜர் அவங்க எதுவும் ஃபாலோ பண்றதே இல்லையோ? ஃபாலோ போலீஸ் டிபார்ட்மெண்ட். பண்ணவே இல்ல. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்ஐஆரே போடலையே! இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த மாரி நம்ம வந்து ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணலனாலும் நம்மள எந்த கேஸும் வராது. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற தைரியம் எப்படி இந்த போலீஸ் அதுதான் ஆஃபீசர்ஸ்க்கு வருது? அவங்களுக்கு அதிகாரம், அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அதிகாரம், அரசியல் செல்வாக்கு, அரசியல் தலையீடு, இத தவிர வேற என்னவா இருக்க முடியும்? கேட்கிறவங்க யாரு இருக்காங்க? இப்போ ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். இந்த 5 பேர நீங்க 6 பேர் பண்ணாங்க. ஆனா 5 பேர தான் நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் முதல்ல சஸ்பெண்ட் தான் பண்ணீங்க. இவ்ளோ அழுத்தம், இவ்ளோ அது பெரிய விஷயமானதுக்கு அப்புறம் நீங்க அவர அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அரெஸ்ட் பண்ணி 5 பேர நீங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எத்தன வந்து ம பாத்ரூம்ல வழுக்கி இந்த 5 பேர்ல அவங்கலாம் வழுக்கி விழுவாங்களா பாத்ரூம்ல? விழ மாட்டாங்க. இந்த பையன மட்டும் இப்படி விசாரிச்சிருக்கீங்க. அந்த 5 பேர் அப்படி விசாரிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது வச்சுக்கணும். என்னங்க ஏழைக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு ஒரு நியாயமா? இப்ப அவங்க போயிட்டாங்க. அந்த புள்ள இருந்திருந்தா, அந்த குடும்பத்துக்கு எத்தனையோ நீ 1000 பணம் குடு, வீடு குடு, பங்களா குடு. அந்த புள்ள இருந்து செய்யற இது வருமா? இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமான கொஸ்டின் வருது. இப்போ வந்து அரசாங்கம் வந்து என்னன்னா, ஒரு தப்பு நடக்குது. அது தப்புக்கு நான் வந்து என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுக்கிறேன். இப்போ வந்து எங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இதுல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறதுனால நான் வந்து சிபிஐ குடுக்குறேன். ஒரு தப்பு நடக்குது அதுக்கான நடவடிக்கை தான் எடுக்க முடியும். இது நான் வந்து எந்த அளவுக்கு நான் சீக்கிரமா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துறேன். நீங்க ஏன் இத வந்து அரசியலாக்குறீங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாமே இந்த இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு துரிதமா தான் ஆகப்பட்டிருக்கு. ஆனா 24 கேஸ் இந்த மாதிரி இருக்கு. 24 கேஸ் ஆனதுக்கு அப்புறமும் இத்தன நாளா ஆயினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு நீங்க சொன்னீங்கன்னா, அரசாங்கம் நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்ட உங்க கையில வச்சிருக்கீங்க. நீங்க என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது தெரியலையா உங்களுக்கு? இந்த இந்த இடத்துல எதிர்க்கட்சி மேல மிகப்பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்கு. அறிவுரை சொல்றவங்கலாம் இந்த மாதிரி எப்படி அ ம் இ இன்னும் ஒரு உங்களுக்கு கெட்ட பேர் வரணுங்கிற மாதிரியே அறிவுரை சொல்றதா நான் பார்க்குறேன். இப்ப எதிர்க்கட்சி மேல இந்த இடத்துல நம்ம எதிர்க்கட்சி மேலயும் ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி வந்து 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சாத்தான்குளம் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேஸா வந்து திமுக எடுத்துட்டு போனாங்க. அத வந்து மக்கள் பேசப்பட்டு அது வந்து அரசியல்லயும் ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சு. அந்த மாரி இந்த ஆட்சியில 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். இத வந்து மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கலையோ? எந்த பிரச்சனையும் நம்ம வந்து அரசியல் கட்சிகள் செயல்படலையோ? அரசியல் கட்சிகள விட ஊடகங்கள் செயல்பட்டுருக்கா? நீங்க ஊடகங்கள் ஒரு சின்ன குழந்தை நம்மள தீபாவளி கொண்டாட விடாத பண்ணுச்சு. இங்கேருந்து ஒரு ஊடகம் அங்கேயே போய் உக்காந்துக்கிட்டு, இப்ப எந்த ஊடகம் சிவகங்கை போச்சு? இப்ப சிவகங்கை ஏதாவது நேரடி ஒளிபரப்பு நடந்ததா? அதான் மேம். இந்த இடத்துல நம்ம வந்து ஊடகம் வந்து திமுக கண்ட்ரோல்ல இருக்குன்னு கூட வச்சுப்போம். எதிர்க்கட்சிகள் என்ன செய்றாங்க அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். அ அ இப்ப அவங்களுக்கு என்ன அழுத்தமோ? என்னன்னு தெரியல. ரொம்ப மெத்தன எதிர்க்கட்சின்றது போக்கு. இப்ப இது ரொம்ப திமுக, எனக்குமே பாஜக வருத்தமான எல்லாத்துக்குமே விஷயம். எல்லாத்துக்குமே வருத்தமான பொருந்துமா? விஷயம். எச் ராஜா போய் பார்த்துருக்காரு. ஆனா, அவங்க பார்க்கறதுக்கு அவரோட பேசுறதுக்கு கூட பயப்படுவாங்க. பயப்படுறாங்க. கண்டிப்பா பயப்படுவாங்க இல்லையா? நமக்கு அட்லீஸ்ட் சரி புள்ள தான் போயிட்டான். வர வேண்டிய நடக்க வேண்டிய நல்லது கூட நடக்காது. பேரம்லாம் பேசப்பட்டிருக்கு. நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. பேரம் பேசுறதுக்கு செயலா இது? அதான் இப்போ நம்மளோட முதலமைச்சர் வந்து வெளியிட்ட அறிக்கையில வந்து யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஆனா பேரம் அவங்க பேசுனவங்க மேல நடவடிக்கை அந்த எடுப்பீங்களா? இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின். கட்சியில வந்து நான் இத வந்து நான் மறைக்கிறதுக்காக ஒரு டிஎஸ்பியோட சேர்ந்து ஒரு அரசியல் கட்சிகள் வந்து பேரம் பேசுறாங்கன்னா, இதுக்கான தைரியம் வந்து அரசியல்வாதிகளுக்கும், அதிகாரிகளுக்கும் எப்படி வருது? அதுக்கு என்ன குடுக்கணுமா என்ன அரசியல்வாதிகளுக்கும், அதிகாரிகளுக்கும் தைரியம்? அவங்களா எடுத்துப்பாங்க. இப்போ அவங்க அந்த பையன அடிக்கிறதுக்கு யார் தைரியம் குடுத்தாங்க? அந்த அடி அடிச்சிருக்காங்களா? யாராவது தைரியம் குடுத்தா அடிச்சிருப்பாங்க. இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இவங்க அவங்களுக்கு வந்து கண்டினியூ. ஏற்கனவே அதுக்குள்ளேயே அவங்க வந்து அந்த இதுக்குள்ளேயே ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்க்குள்ளேயே இருந்துட்டவங்க.
அந்த சிஸ்டம் சரியாகிற வரைக்கும் அது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான் சீஃப் இருக்கும். மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இப்போ இது நடந்திருக்கு இல்லையா? இப்போ நான் ஏற்கனவே இன்னொரு இன்டர்வியூலையும் சொன்னேன். அவங்க என்னன்னா, பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு தண்டனை கொடுத்த அன்னைக்கே இன்னொரு குற்றம் நிகழ்ந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய குற்றங்கள், அந்த மாதிரி குற்றங்கள். இந்த மாதிரி இப்போ இந்த குற்றங்கள் நடந்திருக்கு. இன்னொரு குற்றம் நடக்காது. 2 மாசத்துக்கு ஒரு கணக்கு. இந்த 4 வருஷத்துல 24 வழக்கு நடந்திருக்கு. அப்போ நீங்க 2 மாசத்துக்கு ஒரு குற்றம்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட 2 மாசத்துக்கு நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி நிவாரணமும் பைசாவும் எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? சாரி சொல்லிட்டீங்க. சாரி அந்த 24 பேருக்கு சொன்னீங்களா? அதான் மேம் இப்போ அவங்களோட வாழ்க்கை என்னாச்சு? அது வாழ்க்கை இல்லையா? இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கூட இது வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ அதிகமாக பேசப்படுது. இப்போ ஊடகங்களாக விவாதிக்கிறாங்க. அரசியல் கட்சிகளாக பேச எடுத்துருப்பாங்க. அதனால தான் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, இந்த மாதிரி நிறைய கேஸ் நடக்குது. ஏன் யாரும் எதுவும் உங்களுக்கு ஒரு பார்க்கறதில்ல? ஒரு இதுக்காக சொல்றேன். இது வந்து அரசியல் கட்சிகள் நெறைய பேசல இதுல. சோசியல் மீடியால தான் நெறைய இதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் அப்படி பார்த்தா இங்க இருக்கிற அஜித். எதிர்க்கட்சிகள் வந்து செயல்படலன்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? கண்டிப்பா செயல்படவே இல்லைங்க. எங்கங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்களா? இல்ல. எந்த போராட்டமும் நடத்தல. இப்போ நம்ம இப்போ சாத்தான்குளம் கேஸ் எடுத்துக்கிட்டா அதை வந்து ஒரு இன்னைக்கு நடத்துறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அது என்ன எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா நடக்குன்னு அப்படி பார்ப்போம். பார்த்தா இங்க வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து பெருசாகறதுக்கு முன்னாடியே ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்களோ? ஒரு கண் துடைப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கணுமா? இல்லையே! அவங்க அப்படி எந்த நடவடிக்கையும் எடுத்ததா தெரியலையே! உங்களுக்கு இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எத்தன நாள் கழிச்சு வந்தது? நேத்திக்கு தானே இவங்க வந்து போய் பார்த்து, பேரம் பேசி, சாரி சொல்லி எங்க சனிக்கிழமை செத்து போன பையன். நேத்திக்கு தான் போயிருக்கான். அது ரொம்ப சீக்கிரமான நடவடிக்கைன்னு சொல்றீங்களா நீங்க? நடவடிக்கை இல்ல மேம். இப்போ அப்ப எதிர்க்கட்சிகள் வந்து இத பெருசா பண்ணியிருக்கணும்ல. பண் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கணும்ல. அதுதான் சொல்றேனே! அவங்களுக்கு என்னென்ன அழுத்தம் இருக்கும் யாருக்கு தெரியும்? எதிர்க்கட்சிகளும் இந்த விஷயத்துல வந்து இதுல ஆமா. இதுல இருக்கும். கண்டிப்பா ஏதாவது அழுத்தம் அவங்களுக்கு இருக்க தான் இருக்கும். இல்லாம இப்ப இருக்காது. தேர்தலுக்கு வந்து 1 வருஷம் தான் இருக்கு, 8 மாசம் தான் இருக்கு அப்படின்னு இது நம்ம பார்த்துட்டு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு சாவ அரசியல் ஆக்குறதுல எனக்கும் உடன்பாடு கண்டிப்பா கிடையாது. ஆனா, இவங்க ஸ்கோர் பண்ணணும். இவங்க வந்து இவங்களுக்கு மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு ஒரு இது வரணும்னா, இந்நேரம் எடப்பாடி ஐயாவோ, இல்ல மத்தவரோ, அ மத்த கட்சி தலைவர்களோ அங்க போய் பார்த்துருக்கணும். இவங்க வந்து சாத்தான்குளத்தில என்ன பண்ணாங்க? கனிமொழி போனாங்க, இவரு உதயநிதி உதயநிதி போனாரு, போனாரு. எல்லாரும் போனாங்க. அந்த மாதிரி இவங்க யாராவது போய் பார்த்துட்டு, அது போய் பார்க்கறதுல என்ன இப்ப உங்களுக்கு நம்ம கஷ்டம் இருக்க ஏடிஎம்கே போறது? மேல மட்டும் தான் விமர்சனம் வைக்கணுமா? இல்ல கூட இருக்கிற பாஜக கூட்டணி கட்சிகளோ கண்டிப்பா இல்ல எல்லாரையும் தான் நான் சொல்றேன். பாஜக தலைவர் போயிருக்காரு. எச். ராஜா இவர் போயிருக்காரு. நயினார் நாகேந்திரன் இன்னும் போகல. பட் அவரு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மக்கள்கிட்டயும், முதலமைச்சர்கிட்டயும் கேள்வியா வச்சிருந்தாரு. ஒரு 9 கேள்வியா வச்சிருந்தாரு. அட்லீஸ்ட் அதையாவது செஞ்சாருன்னு நான் வந்து கொஞ்சம் இது பண்ணுவேன். பட் இன்னும் கூட நெறைய ஒரு இதுக்கு ஒரு விகரஸான ஒரு எதிர்வினை இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா இருந்திருக்கணும். இது வந்து பெரிய லெவல்ல கொண்டு போயிருந்திருக்கணும். இது வந்து இது ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி 2, 3 விஷயங்கள் வந்து இவங்க நெறைய மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன். அவங்க எடுத்த இதுக்கு அளவுக்கு இவங்க எடுக்கல. இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இதே பாருங்க மக்களுக்கு வந்து இவங்களே ஒண்ணுமே எடுத்து போய் காட்டல அப்படின்னா, பெருசா எல்லாரும் நியூஸ் சேனலையோ இது பண்ணியோ பார்க்கறதில்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு, போராட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தான் கொஞ்சமாவது திரும்பி பார்க்குறாங்க. இது எல்லாம் செய்யாத இப்படியே நீர்த்து போக விட்டுட்டா என்ன ஆகும்? இதே சிவகங்கை தொகுதியில இன்னும் ஏற்கனவே கிடைச்ச வாக்க விட அதிகமா வாக்கு வித்தியாசத்துல திமுக ஜெயிக்கும். கண்டிப்பா. இதுதான் நடக்கும். நீங்க இப்போ வந்து வேணா இந்த பாருங்க. பிரச்சனைய பொறுத்து வந்து முதலமைச்சர் வந்து நேரடியா தன்னுடைய அமைச்சர் மூலியமா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம அரசியல் விதமா பார்த்தா அது கண் துடைப்பா இருந்தாலுமே, முதலமைச்சர் வந்து பேசுறது ஒரு முக்கியமான விஷயம் வருது. ஆனா முதலமைச்சரே ஒரு இடத்துல வந்து தப்பு நடக்குது அங்க பேசுறாருன்னா, எதிர்க்கட்சியினர் வந்து இப்ப நம்ம காலையில பேசும்போது தான் எதிர்க்கட்சி தலைவர் அங்க ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து இங்க என்ன மாரியான ஒரு அரசியல் எடுக்குறாரு அப்படின்னு மிக ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. எதிர்க்கட்சி தலைவர் எடுக்கிறது இருக்கட்டும். முதல்வரே பேசுறாருன்னா, அப்ப இந்த குற்றம் எவ்வளோ ஆனா மோசமான ஒரு குற்றம். அவர் வந்து பேசும்போது என்ன சொல்றாரு? இது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய தப்பு தான். என்னுடைய அதுதான் சொல்றேன். அவரை இதுவரைக்கும் அவர் இந்த மாரி என்னைக்குமே பேசினது கிடையாது. நல்ல விஷயம். அவர் வந்து ஒரு அ ம கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் நான் பார்க்குறேன், பண்றேன்றதெல்லாம் சொல்றாரு. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அவரே அந்த சொல்ற அளவுக்கு இவர் ஏற்கனவே ஒரு வாட்டி காலையில எந்திரிச்சா யார் எந்த அக்கப்போர் பண்ணுவாங்கன்னே தெரியல. அப்படின்னு ஒரு முன்னாடியே சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரு எல்லா நடக்கிற எல்லா
எல்லா செயலுக்கும் அவர் தான் அப்படின்னு சொல்லவும் முடியாது. இப்போ அது அவர் பார்க்கணும். அவர்கிட்ட தான் இருக்குது சட்டம் ஒழுங்கு எல்லாமே. அவர் பார்க்கணும். சில விஷயம் அவர் கைய மீறி போகும்போது அவர் வந்து தான் தலையிட்டு, எனக்கு வந்து பரவாயில்ல, நான் வந்து இனிமே நடக்க முடியாதுன்னு சொல்றேன். ஆனா, அப்படி அவர் சொல்ற அளவுக்கு வந்திருக்குன்னா, அது எவ்வளோ பெரிய குற்றம். அது நீங்க பார்க்கணுமா இல்லையா? இதுவரைக்கும் 1 நாள் 2 நாள்னா பரவால்ல. 24 கட்டம். அந்த பையன் உடம்புல 18 காயம். அவ்ளோ வன்மமா உங்களுக்கு? உங்களுக்கு மனுஷத்தன்மை இருக்காதா? இப்போ உங்க 5 பேர புடிச்சிட்டு போயிருக்காங்களே, அந்த மாரி ஏதாவது ஒரு கீறல் வருமா உங்க உடம்புல? இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வருது. இப்போ வந்து அந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ஒரு வீடியோ கிளிப் வந்து நம்ம மக்களா பார்க்குறோம்ல. அடி அடி இப்போ வந்து டார்ச்சர் பண்ணது. அதுவே ஒரு 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 சிட்டிசன் எடுத்த வீடியோ தான். ஆனா, அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜோ, அங்க இருந்த மத்த தடயங்கள வந்து போலீஸ் ஆஃபீசர்ஸே வந்து எடுத்துட்டு போற அளவுக்கு அங்க என்ன நடந்திருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அது குற்றம்னா இப்போ அவங்க போலீஸ் ஆஃபீசர் தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப அத நீங்க வந்து சிசிடிவில கண்டிப்பா அது தெரிஞ்சிரும். வந்திருக்கும். அங்க இருந்த அது சிசிடிவி வந்து போலீஸ் ஆஃபீசர்ஸே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஏன் தானே. பின்ன என்ன பண்ணுவாங்க? அத எடுத்துட்டு போகாம என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அத காட்டுவாங்களா மக்களுக்கு? தன் மேல இருக்கிற இப்ப நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன். தடயங்கள அழிக்க தானே நான் பார்ப்பேன். அதான் இப்போ வந்து அந்த ஆஃபீசர்ஸே எடுத்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இங்க வந்து ஒரு ஹையர் ஆஃபீசர் வந்து எடுத்துட்டு போறாரு இப்ப அப்படின்ற. என்னங்க இப்ப என்னமோ சொல்லுவாங்க. இப்ப எல்லாரையும் விட்டுட்டு ஏன் நம்ம இது ஸ்டாலின் ஐயாவ சொல்றோம்? ஏன்னா அவரு தான் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி தான். இப்ப இத்தன ஆஃபீசருக்கு ஒரு ஒரு தலைமை இல்லாம நீ 5 பேர நீ அனுப்பிச்சிருக்க. 5 பேர் யார் எதுக்காக போயிருக்காங்க? அப்போ அந்த கேள்வி வருமா இல்லையா? அப்போ சஸ்பென்ஷன்ல வந்து இப்போ அதுதான் வரும். இப்போ வந்து நம்ம சஸ்பென்ஷன் சொல்றோம். இப்போ வந்து கொலை வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னும்போது கான்ஸ்டபிள்ஸ் மேல மட்டும் தான் கேஸஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க தவிர பெரிய யாரெல்லாம் டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த ஆஃபீசர்ஸ் வந்து ஐபிஎஸ் லெவல்ல இருக்கும்போது எந்த நடவடிக்கை எடுக்கணுமோ அதுதான் தெரியலையே. சொல்றேன். அதுக்கு தான் இந்த மாரி போராட்டங்கள் நடத்தி கேட்கணும். யார இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருந்தா அது நடந்துருமா? கண்டிப்பா நடக்காது. யார் கேட்கணுமோ, கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்களோ, அவங்க கேட்கணும். அவங்க கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் அத சொல்லிட்டே இருக்கேன்னே சொல்லுங்களேன். அது வந்து கேட்கணும். அவங்கலாம் யார் கேட்கணும்? எடப்பாடி ஐயா பேசணும். நயினார் நாகேந்திரன் பேசணும். ஏன் அந்த கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க திருமாவளவன்லேருந்து எல்லாருக்குமே அந்த தார்மீக உரிமை கண்டிப்பா கடமை இருக்கு. ஒரு உயிர் போயிருக்கு. அதுவும் அடாவடித்தனமா அடிச்சு சாகடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இவ் எ எ அதுலேருந்து நூக் அண்ட் கார்னர் ஒரு இது கூட விடாம விசாரிச்சு, இ தப்பு பண்ணவங்க அத்தன பேரையும் தண்டிக்கணும். ஆமா இப்போ அதுல மாற்று கருத்தே கிடையாது. முதலமைச்சர் நிறைய மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சாட்டைய சுழட்டுவேன். நான் இரும்பு கை கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாரி பிரச்சனைலாம் பார்க்கும்போது அந்த மாரி முக்கியமான எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாரி தெரியலையே. நெறைய விஷயங்கள்ல இரும்பு கரம் காயலாங்கடைக்கு போயிருக்கு. அது வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இரும்பு கரம் எங்க அடங்குது? அடங்கவே மாட்டேங்குது. தொடர்ந்து ஏதாவது நட நட ஒரு நாள் நீங்க டிவி ஆன் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு 2 குற்றமாவது இல்லாத இல்லவே இல்ல. இரும்பு கரம் இருந்ததுன்னா நடக்குமா? தண்டனைகள் கடுமையா இருக்கணுங்க. நீ ஒரு இப்போ இப்ப இருக்கிற வந்து இந்த சஸ்பென்ஷன்லாம் பண்ணக்கூடாது. வேலைய விட்டு தூக்கணும். அவன் சொத்தெல்லாம் அந்த குடும்பத்துக்கு பறிமுதல் பண்ணணும். உன் கை காசோ, மக்களோட வரி பணத்தையும் நீ குடுக்கக்கூடாது. அவன் அவன் தப்பு பண்ணானோ, அவன் சொத்தெல்லாம் புடுங்கி அந்த குடும்பத்துக்கு குடுக்கணும். அதுதான் நியாயம். அப்பதான் அவங்களுக்கு பயம் வரும். இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா காவல்துறைன்றது அவர் துறை கீழ தான் வருது. இப்போ அதுக்கான மினிஸ்டரும் அவரு தான். அப்படின்னும்போது, இங்க வந்து முதலமைச்சர் கைய மீறி வந்து இவங்க வந்து காவல்துறை தன்னிச்சையா செயல்பட்டு இருக்காங்களோ? அதான் சொல்றேனே, இரும்பு கரம் வந்து காய்லாங்கடையில போயிடுச்சா, இல்ல யாராவது காந்தம் போட்டு இழுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. யம் அவருக்கு குடுக்கப்படுற அறிவுரைகளும் பார்த்தீங்கன்னா, ஆ இந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு அ என்ன சொல்வீங்க, ஒரு ஆரோக்கியமான அறிவுரையோ, ஒரு நாட்டுக்கு ஒரு இது இதனால அரசியல் அதிகாரிகளுக்கோ, அரசியல்வாதிகளுக்கோ லாபம் இல்லாம பொதுமக்களுக்கு தான் லாபம் இருக்கும். பொதுமக்களுக்கு தான் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு அறிவுரைகள் கொடுக்கப்பட்டு, அதுக்கு உண்டான செயல் திட்டங்கள நீங்க வந்து காவல்துறைக்கும் குடுத்து, நீங்க அத தவிர அந்த புரோட்டோகால தவிர நீங்க வேற எதையும் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு இது இருந்திருந்தா, இவ்ளோ குற்றங்கள் நடந்தே இருந்திருக்காது. இப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து இந்த சைடு வந்து ஒரு கான்ஸ்டபிள்ஸ் அந்த மாரி ஆஃபீசர்ஸ் இருக்காங்க. இங்க வந்து ஹையர் ஆஃபீசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஹையர் ஆஃபீசர்ஸ் இந்த கான்ஸ்டபிளையும் கவர்மெண்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா ட்ரீட் பண்றாங்களோ? அ அதான் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம அ ஒரு இதுல வந்து பல்ல புடுங்கி கட்டிங் பல்வேறு சிங். பிளேயர் வச்சு பல்வீர் சிங். அவருக்கு அ சும்மா சஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவர் பதவியில வந்துட்டாரு. நீங்க என்ன கொஞ்ச நாள் அவருக்கு பல்வீர் சிங்ன்னு இது கூட அ அவார்டு குடுத்தாலும் குடுப்பீங்க போல இருக்கு. அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. இந்த கேஸ் வந்து இப்போ பல்வேர் சிங்கோட அந்த டார்ச்சர பத்தின கேஸ் வரும்போது, ஐபிஎஸ் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத பத்தி ரொம்ப
நீங்க வந்து சஸ்பென்ஷன் பண்ணது ரொம்ப அதீதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. இங்க வந்து ஐபிஎஸ் அசோசியேஷன்ஸ் வந்து இங்க வந்து கவர்ன்மெண்ட்ட கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்களோ? கண்டிப்பா. அதுதான் சொல்றேனே. இப்போ ஒண்ணும் இல்ல. இவங்க அந்த 5 பேர அ கைது பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்தினரும் வந்து கலாட்டா பண்றாங்க. அதுக்கு அவங்க அவங்க குடும்பத்தினருக்கு அந்த அந்த வீட்டு அவங்களோட ஒரு அக்கறை இருக்கு. ஒரு ஒரு அ ம் ஒரு அ ஒரு இது ஒரு ஒரு பாதிப்பு இருக்கு. பாதிப்பு இருக்கு. அதனால அவங்க பண்றாங்க. ஆனா, இவங்க இந்த விஷயத்த பண்ணவங்க, நம்ம இந்த ஒரு ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். இந்த மாரி ஒரு நடவடிக்கை நம்ம வந்து ஒண்ணும் இல்லாம அப்பாவி கிட்ட நீ விசாரிக்கிற அப்படின்னு அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில 3 டிகிரி விசாரணை பண்ணும்போது, அதுக்கு நமக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில நமக்கு அதில இடம் இருக்கா? நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறோமா? அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நீங்க பண்ணிட்டீங்க. அப்ப அப்படி இருக்கும்போது, இவங்க அதுக்காக போராடுறதே தப்புன்னுவேன் நானு. அவங்க போராடுறது தப்பு தப்பு தான் மேம். ஆனா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் இருக்காங்க. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்டுக்குன்னு ஒரு அரசியல்வாதிகள் வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்கள மீறி வந்து இங்க வந்து பியூரோகிராசி தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதோ? நிச்சயமா. வேற என்ன? இவ்வளோலாம் இருந்து இல்லன்னா மறுபடியும், 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 மறுபடியும் இதே மாதிரி நடக்குமா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கூட ஒரு 300 கஸ்டோடியல்ல வந்து லாக்க இது வா பாத்ரூம்ல பாத்ரூம். வழுக்கி விழுந்ததா 300 பேர் ஒரு ஒரு அதிகாரி மேல கேஸ் வந்தது. அவரு என்ன பண்ணாரு, அழகா ரிட்டயர் ஆனும்போது ஹானரபுளா ரிட்டயர் ஆனாரு. அவர சஸ்பெண்ட் பண்ணீங்க. மறுபடியும் அவர ஏதாவது பண்ணீங்களா? இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் இருக்கு. நம்ம வந்து இப்ப சமூகத்துல வந்து யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கிறோம். அதனால ஒரு சீக்கிரமா ஒரு தண்டனை குடுத்த மாரி வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக கை, கால் உடைச்சு மாவு கட்டு போட்டுடுறாங்க. இந்த டிகிரி ஆஃப் ஒரு அ டார்ச்சர் இருக்குல்ல, இதோட ஒரு ஒரு டிகிரி ஏற ஏற தான் இந்த மாரி கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்குதோ? அதான் சொல்றேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு கஸ்டோடியல் டெத் வந்து யாருக்கெல்லாம் நடக்குது? கேட்குற முன்ன பின்ன ஆள் இல்லாதவங்க, அவங்களுக்காக வாதாடுறவங்க யாரும் இல்ல. அவங்க ஏழப்பட்டவங்க, அந்த மாதிரி ஆளுங்கள தான் இப்போ நம்ம சினிமால தான் அந்த மாரிலாம் நெறைய பார்த்துருக்கோம். ஆனா இப்ப இந்த கடந்த 4 வருஷத்துல நெறைய இந்த மாரி தான் பார்த்துட்டுருக்கோம். கேட்க ஆள் இல்லாத இருக்கிறவங்க தான் நெறைய இந்த மாரி பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு உழறலாம். இப்ப வந்து நம்ம சமூகத்த பார்க்கும்போது வந்து, இப்ப வந்து இந்த மாரி கஸ்டோடியல் டெத் நடக்குது. அப்படின்னும்போது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையோ, இல்ல வந்து காவல்துறையினருடைய ஆஃபீசர்ஸையோ மக்கள் எப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க? எப்படி மதிப்பாங்க. 2 விஷயம் ஒண்ணு மதிக்கவே மாட்டாங்க. இன்னொன்னு எனக்கு ஒரு கஷ்டம்னா, நம்ம அங்க போய் நமக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காவல்துறையா, இல்ல கிங்கரர்களான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் வந்து ஒரு கிங்கரர்கள் கூட தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தண்டனை குடுப்பாங்க. இவங்க ஒரு தப்பு பண்ணாங்களா என்னங்கிறத கூட வந்து விசாரிக்காம, சரியா கவனிச்சுக்காம, இந்த விஷயத்துல அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த பையன் தப்பு பண்ணானா என்னங்கிறது. அவன அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. கண்டுபிடிச்சிருக்க முடியாதா? இவங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க என்ன நகை இப்ப ஒரு நகைன்னா எவனோ ஒருத்தன் ஒரு மார்வாடிகிட்டயோ எங்கேயோ போய் விப்பாங்க அத. காசாக்க பார்ப்பான். இவங்களுக்கு அது தெரியாதா? எங்க அதெல்லாம் நடக்கும்ன்றது? தெரியும். எத்தன இடத்துல இந்த மாரி நடந்திருக்கு. அதெல்லாம் பண்ணியிருக்கலாமே. எதுக்காக அந்த அந்த பையன அந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய காரணம் என்ன? இவ் இந்த டெவலப்டு வேர்ல்டுல, மாடர்ன் வேர்ல்டுல வந்து இவ்வளோ சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வந்து நம்ம விசாரிக்கிறதுக்கு இருக்கும்போது, அவங்க ஏன் இன்னும் அந்த 3 டிகிரி ஒரு டார்ச்சர் இந்த அது ஆங்கிள்லயே பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் இருக்காங்க? பண்றாங்களா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கோன்றது கூட எனக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. எல்லார்கிட்டயும் அப்படி நடக்கிறது இல்ல. ஆனா, யாருமே கேட்கறக்கு ஆள் இல்ல அப்படின்ற லெவலுக்கு வரும்போது அவங்கள அப்படி பண்றாங்களோ அப்படின்னு. இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது அழுத்தம் மேல் இடத்துலேருந்து அழுத்தம் வருதா? அப்படிங்கிறதெல்லாம் $1,000,000 கொஸ்டினா தான் இருக்கு. உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தேங்க் யூ தெரிவித்தமைக்கு ஸோ ரொம்ப ரொம்ப மச். நன்றி மேம். நன்றி. தேங்க் யூ.